to my channel Short Samayal. அடுப்பில் வைக்காத ஒரு ஸ்வீட்டு ரெடி பண்ண போகிறேன் 5 நிமிஷத்தில். அது என்னன்னா, இதோ வெள்ளை எள்ளு, வறுத்த எள்ளு. இது இந்த மாதிரியே வறுத்துக்கோங்க. இது கரும்பு சர்க்கரை, இது நாட்டு சர்க்கரை கூட இல்லை, இது நல்லா காஸ்ட்லியான சர்க்கரை. இது பால் பவுடர். இதுக்கோசரமே, இந்த பர்ஃபிக்கோசரமே நான் வாங்கினது, எள்ளுக்கோசரமே இந்த பால் பவுடர் வாங்கினது. அப்புறமா இது உள்ளே போடுறதுக்கு, மேலே போடுறதுக்கு சுக்காநாரல், கொப்பரை தேங்காய், முந்திரி பருப்பு, எல்லா ட்ரை ஃப்ரூட்டும் இதுக்குள்ளே இருக்குது. பொடியாக அரைச்சி வச்சுருக்கிறேன். தேவைக்கு நெய் போட்டுக்கலாம். வாங்க பொடியாக அரைச்சிக்கலாம். வறுத்த எள்ளு அரைச்சிக்கலாம். முதல்ல கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா பொடியாக கொஞ்சம் அரைச்சிக்கணும். கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும். முதல்ல கொஞ்சோண்டு கொரன்னு அரைச்சேன் பாருங்கள். அதை எடுத்து கொஞ்சம் ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ இது நைஸாக அரைச்சிக்கலாம். பார்த்துக்கலாம். நல்லா சூப்பராக அரைப்பட்டுச்சு. நல்லா நைஸாக அரைச்சிட்டேன் பாருங்கள், அவ்வளோ நைஸாக இருக்குன்னு. தண்ணி போடாத அரைச்சேன். இது கொஞ்சோண்டு கொப்பரை தேங்காய் இல்லைங்க, அது கொஞ்சோண்டு ஒரு 1/2 ஸ்பூன் அரைச்சி வச்சுருக்கிறேன். இதில் ட்ரை ஃப்ரூட்டெல்லாம் இருக்குது, அதுவும் போட்டுக்கிறேன். இது சர்க்கரை, கரும்பு சர்க்கரை, இதுவும் போட்டுக்கிறேன். இது மில்க் பவுடருங்க. இது கரும்பு சர்க்கரை 2 ஸ்பூன் தான் எடுத்து வச்சேன். போதும் அவ்வளோவே. இப்போ நான் எவ்வளோ கரும்பு சர்க்கரை எடுத்தேனோ அவ்வளோ மில்க் பவுடரும் போடணும். இவ்வளோ தான் கரும்பு சர்க்கரை எடுத்தேன், இவ்வளோ மில்க் பவுடர் போடுறேன். பாருங்க, மில்க் பவுடரு இது போட்டேன். இப்போ நான் கொரன்னு அடித்து வச்சேன் பாருங்கள், அது தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். அதுவும் இது மேலே போடுறேன். போட்டுட்டு கொஞ்சம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கையாலேயே மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த சர்க்கரையும் பால் பவுடரும், எள்ளு, வறுத்த எள்ளு, கொரன்னு அடித்த எள்ளு எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ட்ராப் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். அடுப்புலேயே வைக்க வேண்டியது இல்லைங்க இந்த ரெசிபிக்கு. பாருங்கள், நெய் கொஞ்சம் இதில் தடவிக்கலாம். தடவிட்டு ஃப்ரீசரில் வச்சுக்கலாங்க.
ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். நல்லா இந்த ஓரெல்லாம் தடவி வச்சிருக்கிறேன். இதுக்குள்ள நெய் போட்டேன் பாருங்கள். இதில் முந்திரி பருப்பு, சுக்கானார் இதுக்குள்ளே இந்த மாதிரி போட்டுக்கலாம். பாதம் எல்லாம் இருக்குது, இதில் போட்டுக்கலாம். இப்போ இதை கலக்கி வச்சிருக்கிறேன்னு இதை எடுத்து இதுக்குள்ளே போட்டு விட்டுடலாம். சுத்தமாக எல்லாம் எடுத்து இதுக்குள்ளே போட்டுடணுங்க. எள்ளு ரொம்ப நார்ச்சத்து இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பர்ஃபி செஞ்சு கொடுங்க. தினம் எண்ணெய் முறுக்கு அதெல்லாம் செய்கிறீங்க, பரவாயில்ல, வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. எள்ளில் இதில் ரொம்ப ரொம்ப மருத்துவ குணம் இருக்குது. எள்ளில் இந்த மாதிரி பர்ஃபி செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுங்க, ரொம்ப நல்லது. படிக்கிற பிள்ளைங்களுக்கு மூளை நல்லா ஷார்ப்பாக இருக்கும். நம்ம இப்போ எடுத்துகிட்டு போய் ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். ஃப்ரீசருக்குள்ளே வச்சுக்கிறாங்க. இப்போ கட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்தேன். இப்போ கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாங்க. இது பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பிட்டா எள்ளு ரொம்ப நல்லது உடம்புக்கு. நார்ச்சத்து இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப சத்து. இது பார்த்ததுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.